friends, welcome to MS Kitchen. Video தொடர்ந்து skip பண்ணாம பாருங்க. சேனலை first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த கருவாட்டை வச்சு ஒரு டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி பண்ண போறோம். ரொம்பவே சூப்பரா மசாலா எல்லாம் அரைச்சு போட்டு நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த கருவாடோட நேம் வந்து கால கருவாடு. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை மாதிரி நாங்கள் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எப்போவுமே நாங்கள் வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். நம்மளுக்கு வேணுங்கும் போது நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம், இல்லைனா கருவாடு சொதி இந்த மாதிரி எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இந்த குழம்புக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், 1/4 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 பூண்டு தோல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 கப் கிட்ட சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கலர் நல்லா மாறணும், அந்தளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து பெரிய சைஸில் தக்காளி பழம் 2 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும். இன்னொரு கடாயில் நம்ம வந்து கருவாடை வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவாடை வந்து இந்த மாதிரி லைட்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. கருவாடை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகு, அது ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலே வந்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் கிட்ட குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டயத்தில் நம்ம பொரித்து வச்சுருந்த இந்த கருவாடை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் கிட்ட ஊற வச்சுருந்தோம். அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சைஸோட கொஞ்சம் கம்மியாகவே வந்து புளி ஊற வச்சு அதை வந்து நீங்கள் கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக கொதிச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்மளுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வந்து உடச்சிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக குழம்பு கொதிக்கும் போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக வந்து அங்கங்கே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை வந்து சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான அரைச்சி வச்ச கருவாட்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.